இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். காவிரி பிரச்சனையில் காங்கிரசும் பாஜகவும் தமிழகத்தை வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பெற்றுத்தந்த தீர்ப்பை திமுக அரசால் காப்பாற்ற முடியவில்லை என்று விமர்சித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் மற்றும் காவிரி பிரச்சனையில் மத்திய மாநில அரசை கண்டித்து தஞ்சை திலகர் திடலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய 8 டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காவிரி பிரச்சனையில் காங்கிரசும் பாஜகவும் தமிழகத்தை வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்திற்கு வேண்டிய நீரை திமுக அரசால் கேட்டு பெற முடியவில்லை என்று சாடிய அவர் 3.5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் தண்ணீரின்றி வறண்டு கிடப்பதாக வருத்தம் தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற வரை மேகதாது பிரச்சனையை அந்த காவிரி மேலாண்மை ஆணை கூட்டத்தில் எழுப்பவே இல்லை. திறனற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நாம் பெற்று தந்த தீர்ப்பு, காவிரி நதிநீர் நாம் பெற்று தந்த தீர்ப்பு, அதை கூட காப்பாற்ற முடியாத வக்கில்லாத முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். அங்கே மேகதாது பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பொருள் அஜெண்டாவிலே சேர்த்துக்கின்ற பொழுது நீங்க உடனடியாக தமிழ்நாடு சார்பாக கலந்து கொண்டிருக்கின்ற அதிகாரிகள் வெளியிடப்பு செய்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஓட்டெடுப்பிலே கலந்து கொண்டு தோல்வியுற்று இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு உருவாக்கி விட்டார்கள்.